சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்ப கோவம் போயிடுச்சா? சொல்லி அம்மா சிரிச்சிட்டாங்க. பை மா. பை. பாத்து போயிட்டு வா. தமிழ் மாஸ்டர். மாஸ்டர் எப்படி இருக்க செல்லக்குட்டி? நான் நல்லா இருக்கேன் மாஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. சரி வா போலாம் வா. வாங்க உட்கார். அம்மா உங்க கூட சண்டை போட்டு டூ விட்டாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. இங்க இருந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் பக்கம், அதனாலதான் நான் இங்க இருந்து போறேன். அப்பதானே சீக்கிரமா கை சரியாகும். இப்போ உங்க கை சரியாயிடுச்சா மாஸ்டர்? இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும்டா. அப்புறம் நான் ஸ்கூலுக்கு வந்துருவேன். டெய்லி நம்ம பாத்துக்கலாம். ஹை ஜாலி. மாஸ்டர் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க வீட்டுக்கு தாத்தா பாட்டி எல்லாம் வந்திருக்காங்க. நீங்க வரீங்களா? நான் தாத்தா பாட்டியை உங்களுக்கு காட்டுறேன். மாஸ்டர் என்னாச்சு? ஒண்ணு இல்ல, சும்மாதான். நீ சொல்லு. மாஸ்டர் எங்க தாத்தா என் கூட நல்லா விளையாடுவாரு. நீங்களும் வாங்க சேர்ந்து விளையாடலாம். வரீங்களா? வரேன் தமிழ். கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். மாஸ்டர் நான் உங்களை பத்தி நிறைய தாத்தா கிட்ட சொல்லிருக்கேன். என்னைய பத்தி சொன்னியா? ஆமா மாஸ்டர். நான் மாஸ்டர் மாஸ்டர்னு சொன்னேனா தாத்தா யார் அந்த மாஸ்டர்னு கேட்டாங்க. நீங்க வரீங்களா வீட்டுக்கு? இல்லனா நான் தாத்தாவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். வேணாண்டா, நானே வரேன். நீ கூட்டு வராத. எனக்கு சில வேலை இருக்கு. நான் எப்போ வீட்ல இருப்பேன்னு எனக்கே தெரியாது. சரி மாஸ்டர், நீங்க எங்க வீட்டுக்கே வாங்க. தாத்தா ரொம்ப ஜாலியா பேசுவாரு. அப்புறம் நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. இந்த தமிழ் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு தேவையானதை விட்டுட்டு போயிட்டா. மேடம், தமிழ் பென்சில் பாக்ஸை விட்டுட்டு போயிட்டா. ஸ்கூலுக்கு போங்க சேகர், போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகே மேடம். இவளுக்கு இதே வேலையா போச்சு. வர வர இந்த தமிழ் ரொம்ப பேசுறா, ரொம்ப அடம் பண்றா. இவளை எப்படி சமாளிக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. வயசு ஏற ஏற வாழ்த்தனமும் ஏறிக்கிட்டே போகுது. டடான், the chocolate. ஹை சாக்லேட். இப்பவே சாப்பிடவா? இதை இப்ப சாப்பிட கூடாது. பிரேக் டைம்ல தான் சாப்பிடணும். சாக்லேட் சாப்பிட்ட உடனே வாய் கொப்பளிக்கணும். அப்படியே இருக்க கூடாது. சரிங்க மாஸ்டர். இது நாளைக்கு, இது அதுக்கு அடுத்த நாள், இது வீக்கெண்ட். டெய்லி ஒவ்வொன்னா சாப்பிடு. அவ்வளவுதான். இதெல்லாம் வீட்டுக்கு போய் சாப்பிடு. நீங்க என் செல்ல மாஸ்டர்.
சரி சரி, நீ கிளாஸுக்கு போ. ஃபர்ஸ்ட் பெல் ரிங் ஆயிடுச்சு. ஓகே மாஸ்டர், நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். தாத்தா உங்களுக்கு காட்டுறேன். சரிடா, இந்தா. மா, நான் சொன்னேன்ல, மாஸ்டர் என்ன தேடி ஸ்கூலுக்கே வந்துட்டாங்க பாருங்க. எனக்கு நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி தந்திருக்காரு. அப்படியா? கிளாஸ் ரூமுக்குள்ள போய் எப்படி சாப்பிடுவ? இல்லம்மா, மாஸ்டர் எனக்கு நிறைய சாக்லேட்ஸ் கொடுத்திருக்காரு. நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிடுவேன். இந்த பென்சில் பாக்ஸை கார்ல விட்டுட்டேன். இது கொடுக்க தான் வந்தேன். உள்ள போ, நேரமாச்சு. பை மா. ம். பை மாஸ்டர். நான் உனக்கு எவ்வளவு சொன்னாலும் காதுல ஏறாதுல. அப்படியே அவளை மாத்தி அவ நீ சொல்றதெல்லாம் கேட்க வச்சலான்னு நினைக்கிறியா? இல்ல, அப்படிலாம் நினைக்காத. தமிழை பார்த்தா எனக்கு அணுவை பார்க்குற மாதிரி இருக்கு. அதனாலதான் அவளை விட்டு பிரிய முடியாம நீ எவ்வளவு கேவலமா திட்டியும் அதை கண்டுக்காம அவ பின்னாடி வந்துகிட்டே இருக்க. இங்க பாரு, நீ யாரு எப்படிப்பட்ட ஆள்னா எனக்கு நல்லாவே தெரியும். தமிழை பார்த்தா அனு மேடமை பார்த்த மாதிரி இருக்குன்னு சும்மா கதையெல்லாம் விடாத. அனு மேடம் தான் குழந்தைய உன்கிட்ட காட்டக்கூடாதுன்னே சொன்னாங்க. அதையும் மீறி நீ பண்ணிட்டு இருக்க. இப்ப அவ உன் குழந்தை இல்ல, அவ ஏன் குழந்தை. அனு மேடம் பெத்து ஏன் கையில தான் கொடுத்திருக்காங்க. நீ நல்லவனோ கெட்டவனோ எனக்கோ செத்து போன அனு மேடம்க்கோ நிரூபிக்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நீ உன் வழிய பார்த்துட்டு போ. தேவையில்லாம என்னையோ என் குழந்தையோ சீண்டுன நான் சும்மா இருக்க மாட்டேன். என் வழி எதுவோ அதை நான் பார்க்கணுமா? நான் பார்க்கறேன், ஆனா என் வழி அல்ல, உன் வலிய. தமிழ் உன் குழந்தையா? இருடி, உன் குழந்தைய வச்சே உன்னை சீண்டி பரிதவிக்க வைக்கிறேன்.